சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்று இந்த சாயப்பா இனியும் நான் பொறுத்து கொள்ள முடியாது என்ற ஒரு விஷயத்தினால்தான் இன்று உன்னிடத்தில் இந்த செய்தியை சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னுடைய சொந்தத்தில் இருக்கும் ஒரு உறவு நான் சொல்வதை கேட்டு முதலில் நீ அதிர்ச்சி அடையக்கூடாது. இவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை என்னவென்றும் ஏதுவென்றும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த சாயப்பா நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள். சாயப்பா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல நினைப்பது இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவாக மாற்றப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் உன்னோடு நான் வருவதை உறுதிப்படுத்துவதற்கு மேலாக இந்த சாயப்பா இப்பொழுது உன் வாழ்க்கையில் பொறுக்க முடியாமல் நிற்கும் ஒரு விஷயத்தை பற்றி உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். சொந்த பந்தங்கள் தானே என்று நாம் நம்புகிறோம். ஆனால் இவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமும் சில சமயங்களில் நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்றாக இருக்கிறது. நம்மால் இதை எல்லாமும் இந்த வாழ்க்கையில் ஏன் நடக்கிறது, எதற்கு நடக்கிறது என்று புரிந்து கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகவே இருக்கிறது. சுற்றி வந்து இவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றையும் நாம் நினைத்து பார்க்கும் இந்த நேரம், இந்த வாழ்க்கை மேலும் மேலும் நமக்கான ஒன்றை நிச்சயமாக எடுத்துச் சொல்லி இருக்க வேண்டும். உன்னை சுற்றி வரும் இந்த மனிதர்களுடைய தீய எண்ணங்களை உனக்கு வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். யார் இவர்கள், இவர்களுடைய உண்மையான குணம் என்ன, இவர்கள் உண்மையிலேயே உன்னிடம் எதிர்பார்ப்பது என்ன, இவர்கள் உன்னிடம் இருந்து பெற நினைப்பது என்ன என்பதை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். ஏன் தெரியுமா? நாம் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு இவர்கள் நமக்கு தீய காரியங்களை செய்ய முயற்சி செய்கிறார்கள். நம்மால் நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு கஷ்டங்களை இவர்கள் நமக்கு கொடுக்க நினைக்கிறார்கள். எந்த நாளிலுமே என் குழந்தை எதையுமே யோசித்து நீ இதுவரையிலும் மன வருத்தம் அடைந்தது கிடையாது. ஏனென்றால் வாழ்க்கையில் எல்லா விதமான சூழ்நிலைகளையும் பார்த்தாயிற்று. இது ஒன்றும் நமக்கு பெரிய காரியமல்ல என்பது போலத்தான் உனக்குள் ஒவ்வொரு எண்ணங்களும் தோன்றத் தொடங்கி இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இனி உனக்கான இந்த சாயப்பா சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று உணர வேண்டும் அல்லவா? எதுவென்று என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நல்லதொரு நிலையிலும் நல்லதொரு சூழ்நிலையும் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா இருக்கும் பொழுது நான் ஒவ்வொன்றையும் உனக்கு உணர்த்துகின்றேன். அப்படி என்னும் பொழுது எந்த நேரமும் இந்த சாயப்பா உன்னோடு சொல்கின்ற நேரம், உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கே என்று சொல்ல நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக முதலில் புரிந்து கொண்டாய். ஆனால் உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் கொடுக்கும் அத்தனையும் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த வாழ்க்கையில் நீ அடைந்ததை துடிக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் என்பதை நீ மறந்து விடாதே. சாயப்பா உன்னை சுற்றி இருக்கும் சொந்த பந்தங்களை பார்த்து ஒரு நாளில் வியந்து பார்த்திருக்கின்றேன். எவ்வளவு நல்ல உறவுகள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நல்லபடியாக இருக்கின்றார்களே என்பது போல சிரித்திருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது அதே உறவுகள் உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்கள், அதே உறவுகள் உனக்கு தருகின்ற இந்த துரோகங்கள் என்று இதை எல்லாமும் பார்க்க பார்க்க எனக்கு மேலும் மேலும் இது வேதனைகளை தந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. எது நடந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ புரிந்து கொண்டால், உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டால், அதிலிருந்து நான் இருக்கும் இந்த நேரம் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் சாயப்பா சொல்வதை என் குழந்தை உணராமல் சென்று விடாதே. உன்னை ஆட்டி படைக்கும் இந்த மனிதர்கள் எந்த நிலையிலும் உனக்கு எவ்வளவு பெரிய தீங்கையும் செய்ய தயாராக இருக்கிறார்கள் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. இவர்கள் நினைத்ததை எல்லாமும் உன் வாழ்க்கையில் சாதித்துவிட துடிக்கிறார்கள். சுற்றி இருந்து உனக்கு கெடுதலை செய்ய இவர்கள் நினைக்கிறார்கள். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் புரிந்து கொண்டு நீ தெளிவோடு எல்லாவற்றையும் வாழ வேண்டிய நேரம் இது என்பதை முதலில் நீ மறக்கக்கூடாது. எல்லாமுமாக இந்த சாயப்பா உனக்கு இருக்கிறேன், எல்லாமுமாக உன்னை வழிநடத்த இந்த அப்பா நான் வருகிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களிலும் நான் உனக்கே என்று கைகோத்து நடக்கின்றேன் என்பதை நீ மறக்கக்கூடாது.
உனக்கே என்று நான் எப்பொழுதும் உடன் வருகிறேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருப்பதிலிருந்து உன்னை சூழ்ந்து வரும் சில விஷயங்களை நான் உன்னோடு தெரியப்படுத்த யோசிக்கிறேன். ஏன் தெரியுமா? தீமைகளை விலக்கிச் சொல்லியும் கூட புரிந்து கொள்ள முடியாமல் தானே நீ மீண்டும் மீண்டும் அதற்குள்ளேயே சென்று சிக்கிக் கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும்பொழுது இனியும் இது நடக்க நான் அனுமதிக்க முடியாது. இனியும் இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கை நடக்க நான் துணை இருக்க முடியாது. இவர்கள் செய்வதை எல்லாமும் நான் உன்னிப்பாக கவனிக்கின்றேன். வாழ்க்கையில் நல்லபடியாக இருந்து கொண்டிருந்த சொந்த பந்த உறவுகள் இப்பொழுது உன்னிடத்தில் இது போன்று நடந்து கொள்கிறது என்றால் ஏதோ ஒரு விஷயம் இவர்களுக்குள் உனக்கும் இடையில் பொதுவான ஒன்றாக இருந்திருக்கிறது. ஏதோ ஒரு விஷயம் இவர்களுக்கு உனக்கும் இடையில் பொதுவான ஒரு விஷயத்தை நடத்த தயாராக இருந்திருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக பணம் என்ற ஒன்று எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் நிம்மதிக்கும் சற்று குறைவான இடம்தான் கொடுக்கப்பட முடியும். நிம்மதியை தொலைத்து விடுகிறார்கள். பணத்தை தேடி தேடி ஓடுவதோடு மட்டுமல்லாமல் பணம் இருந்தால் அதற்கு கொடுக்கின்ற மரியாதையை பணம் இல்லாதவர்களுக்கு கொடுப்பது குறைவாகி விட்டதல்லவா? ஏன் கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையில் கூட பணம் என்ற ஒரு விஷயம் நிற்கும் பொழுது அவர்களுக்குள்ளும் மன கருத்து வேறுபாடுகள் ஏற்படத்தான் செய்கிறது. பணம் பெரிதல்ல என்று நினைப்பவர்களுக்கு பணம்தான் முக்கியம் என்று நினைக்கக்கூடிய ஒரு உறவு கிடைக்கும். இப்படித்தான் வாழ்க்கை ஒவ்வொருவரையும் எதிர்மறையான விஷயங்களோடு பின்னி பிணைத்துவிடும். அதிலிருந்து இந்த வாழ்க்கை எப்படி சுவாரஸ்யமாக நீ வாழ்ந்து வருகிறாய், அவர்களை எப்படி உன் வழிக்கு கொண்டு வருகிறாய் என்பதுதானே உனக்கான வாழ்க்கை. இதை எல்லாமோ என் குழந்தை நீ உணர்ந்து விட வேண்டும். சாயப்பா சொல்வது போல இவர்கள் எந்த இடத்தில் இந்த அன்பை விட்டுவிட எண்ணினார்கள் தெரியுமா? எந்த இடத்தில் இவர்களின் உண்மையான சுயரபம் வெளிப்பட தொடங்கியது தெரியுமா? எந்த இடத்தில் இவர்கள் சொத்துக்களையும் பணத்தையும் பார்க்க தொடங்கினார்களோ, எப்பொழுது தனக்கென்று யோசிக்க தொடங்கினார்களோ அப்பொழுதுதான் பிரச்சனைகள் உருவாக தொடங்கியது. ஒருவருக்கு தெரியாமல் தீய விஷயங்களை செய்வதும், இந்த சொத்துக்களை தான் அடைவதற்கு என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும் என்று எண்ணுவதுமாக இவர்கள் பல துரோகங்களை செய்ய தொடங்கிவிட்டால், காலையில் இதற்கான வேலைகளில் ஈடுபடுவது, மதியம் ஒன்றும் தெரியாதது போல உன்னிடத்திலே சிரித்து பேசிக்கொள்வது, மாலை நேரத்தில் உன்னை விட்டு சற்று விலகுவது போல நடந்து கொள்வது, இப்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான குணங்களை இவர்கள் உனக்கு வெளிப்படுத்தி கொண்டு தான் இருந்தார்கள். இவர்கள் யார் என்பதை நாம் அடையாளம் காண முடியாமல் போனதற்கு முழுக்க காரணம் என்ன தெரியுமா? ஒன்றும் தெரியாததாக இவர்கள் இடத்தில் எப்பொழுதும் போல இருந்தது தான். துரோகத்தை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தவர்களுக்கு நடிப்பது என்ன மிகப்பெரிய காரியமா? எளிதாக நினைத்து விடலாம் அல்லவா? நாடகத்தை சுலபமாக போட்டு விடலாம் அல்லவா? மற்றவர்களை காயப்படுத்துவதை வசமாக செய்து விடலாம் அல்லவா? இவை ஒவ்வொன்றையும் என்னவென்றும் ஏதுவென்றும் யோசிப்பதற்கு இவர்கள் நினைக்கும் இந்த இடம் மற்றவர்களுடைய கண்ணீரை காண்பதில் மட்டுமே இவர்களின் சிந்தனைகள் இருக்கிறது. ஆனால் வெளிப்படுத்தாமல் அமைதியாக இருந்து அதனை சாதிக்கின்ற இந்த மனிதர்கள் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் கண்ணீரும் கவலையுமாக நீ இருக்கத்தானே வேண்டும் என்று இவர்கள் நினைக்கின்ற இந்த விஷயத்தை நீ பொய்யாக்க வேண்டும். இதை நீ பொய்யாக்கி விட்டாலே அது போதும், இவர்கள் தோற்று போய் விடுவார்கள். வெற்றி என்பது என்னவென்று யோசிக்க வேண்டிய நேரம். இனிமேல் என் குழந்தை எதையுமே நீ சரியாக உணர வேண்டும், எதையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ வருந்தக்கூடாது. சூழ்ந்து நிற்கும் சூழ்நிலைகளினால் உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டு எடுத்து விட வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது. சாயப்பா இருக்கும் இந்த நேரம் இனி என்னவாகும் என்று நீ யோசித்து எதையும் நினைத்து வருந்துவதை விடுத்து தெய்வம் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்களை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உன்னோடு இருந்து உனக்கு சொல்லிக் கொடுக்க இந்த மாற்றங்களை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதுவரையிலும் உனக்கு என்னவானது எதுவானது என்பதை தெரிந்து நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரத்தில் உனக்காக நான் சொல்லித்தரும் இது போன்ற விஷயங்களை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் அல்லவா? சாயப்பா சொல்கின்றேன், ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்று, ஒரு நம்பிக்கை கொடுக்கும் விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை உருவாக்கி தரும் என்று. இது நாள் வரையிலும் என் குழந்தையின் சிந்தனைகளை எல்லாம் இனி உனக்கான நேர்மையும் உனக்கான மன வலிமையும் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அல்லவா? உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி இந்த சாயப்பாவின் அருளோடு உனக்கு எல்லாவற்றையும் முறையாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. சாயப்பாவின் முன் நின்று ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நடத்தும் என்பதை நீ மறக்கக்கூடாது. சாயப்பா சொல்ல சொல்ல இனி வரும் நாட்களில் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை சரியாக புரிந்து நடந்து இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி கொண்டு வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் யார் என்பதை நீ உணர்ந்து கொள்.
தெய்வம் இருக்கும்பொழுது உன்னை தேடி வரும் பல விஷயங்களும் உனக்கு நன்மதிப்பை கொடுக்கும் என்பதை மறக்கக்கூடாது. என்ன எத்தனை நாளும் என் குழந்தை நீ கலங்குவது எல்லாமும் போதும். இனி உன்னை சூழ்ந்து வரும் அத்தனை விஷயங்களையும் நீ முறையாக எப்பொழுதும் எதிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. சாயப்பா இருக்கும் இந்த காலங்கள் நான் சொல்வது போல உன்னை தெளிவாக மீட்டெடுக்கும் என்பதை புரிந்து கொள். சுற்றி இருக்கும் இந்த மனிதர்கள் எல்லோருமே உனக்கு என்ன சொல்கிறார்கள் என்பதை எல்லாம் நீ முதலிலேயே கவனித்திருக்க வேண்டும். பல ஆண்டுகள் கழித்து இந்த விஷயம் தெரியும் பொழுது உன்னால் அதனை சரி செய்யவே முடியாதபடிக்கு இவர்கள் அத்தனையும் ஆணிவேராக ஊன்றி இருப்பார்கள். செய்கின்ற தவறை இவர்கள் சரியாக செய்திருப்பார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க இந்த அப்பா நான் உன்னை தொடர்ந்து வரும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியான ஒன்றை நீ தெளிவாக உணர்ந்துவிட வேண்டும். துரோகங்களை செய்யக்கூடிய எப்படிப்பட்டவர்களாக அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் என்பதை உணராமல் இத்தனை காலம் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை என்னவென்று நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? இனியாவது இவை எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இவை ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக உணர்ந்து கொண்டால் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். நீ வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பாய். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.